ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு செல்வா சொல்லியிருந்தார் இல்லையா லாரியில இருந்து தரணீஸுக்கு அன்னதானம் இப்ப கொடுக்கல, சனிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. அதுதான் இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிருச்சு. சரி, சாப்பாடு தரணீஸுக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்துடலான்னு. தரணீஷ் துளாராசினால துளாராசிக்கு வந்து தயிர் சாப்பாடு இப்ப நம்ம வந்து சாப்பாடு இங்க வடிச்சு வச்சிருக்கோம். சாதம், அப்புறமேட்டு பச்சை மிளகாய், இது கருவேப்பிலை, கடுகெல்லாம் போட்டு தயிர் நல்லா தாளிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு வந்து எள்ளு துவையல் தான். தயிர் சாப்பாடு எள்ளு துவையலும் துளாராசி கொடுத்தா நல்லதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது, எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து தயிர் சாப்பாடை நம்ம வந்து கிளறிடலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் அன்னதானம் தரணீஸுக்கு. நாளைக்கும் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். சாப்பாடு இல்லை, வேறு கொடுக்க போகிறாங்க நிஷா. அது என்னன்னு நாளைக்கு வீடியோ பாருங்கள். என்னம்மா போப்புல ட்ரெஸ்ஸை போடு புள்ள. நல்ல சூப்பராக வாசனையாக இருக்குங்க. ஒரு 20 சாப்பாடு வருமா? 10-15 சாப்பாடு வரும். தரணீஸு வராராம், கிளறிடாத, கட்டிடாத, ரப்பர் எடுத்து கொடுப்பாங்க. கிளறு எல்லா தயிரையும் ஊற்று. மழை வரும்னு தெரிஞ்சிருந்தா. இன்னைக்கு மழைங்க, நைட்டு ஃபுல்லாக சரியான மழை. மத்தியான சாப்பாடு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவுடி பையன் மாதிரி நிற்கிற. ஊற்று ஊற்று. சூப்பராக இருக்கு. சரி, கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தயிர் சாப்பாடும் எள்ளு துவையலும். ஓகே, உப்பு லைட்டாக பத்தலை, அதனால் நம்ம வந்து உப்பு போட்டுடலாம். இது பிங்க் சால்ட் இப்படி தான் இருக்கும். இது கூட நம்ம வந்து ஒரு கொஞ்சம் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றினோன்னா. ஓகே, பாலையும் ஊற்றியாச்சு. நல்லா கிளறி. ஓகே, நல்லா வந்து நான் கிளறிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா தளன்னு இருக்குன்னு. கொலன்னு இருந்தால் எனக்கே பிடிக்காது. அதனால் இன்றைக்கி நம்ம நல்லா சாப்பாடு, தயிர் சாப்பாடு வந்து செஞ்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து சாப்பாடு வச்சாச்சு. இதுலேயே வந்து நம்ம துவையல் வச்சாரு. நல்லா புளியெல்லாம் போட்டு, எள்ளு போட்டு, தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம். ஓகே, எல்லா பார்சலையும் கட்டிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா செல்வாங்க வந்து யூஸ் பண்ணுவார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு எல்லாமே கட்டியாச்சு. நீட்டாக சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு கொண்டு போய் தாத்தா படிங்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, பாய். சாப்பாடு வாங்கிக்கோங்க தாத்தா. உள்ளது இந்த பாட்டிக்கு கூட எங்கடா போற? வாங்கிக்க, உள்ள போ. இந்தாடா பாட்டி கொடு. அந்த தாத்தாட்ட கொடு, இந்த தாத்தாட்ட கொடு. நீ இந்தாங்க தாத்தா, சாப்பாடு வாங்கிக்கோங்க. இந்தா இந்த பிடி. அந்த தாத்தா நம்ம தாத்தா அங்கே இங்கே உட்காந்துருக்காரு. வாடி, இந்தா அந்த அக்கா கொடு. இந்தா எடுத்துகிட்டு வராங்க தாத்தா கொடு. இந்தாங்க பாட்டி சாப்பாடு. எங்கே எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்க? அந்த தாத்தா இன்னொன்று கேட்டார்ல, கொண்டே கொடு. இந்த இதை போடு. வாங்கிக்கோங்க தாத்தா. இந்த தரணீஸ் அதை வாங்கிக்கோ. அதை வாங்கிட்டு நாங்கள் போவோம். இந்த தாத்தா வராருப்பா, தாத்தா கொண்டு கொடுமா. அவ கொடுக்கடையிரு. அவரு தான் அன்னைக்கு நம்ம கொடுத்தது. சாப்பாடு வாங்கிக்கோ. சொல்லுடா தரணீஸ். அந்த தாத்தா கொடு, அவரு கொடு. வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு தரிஷ் பாரு 4 அன்னதானம் கொடுத்தாச்சு. இந்த விளாக் பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மதனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.